ஸ்ரீராமகிருஷ்ணர் கேட்டார். போதாக்குறைக்கு பிறர் மதிக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு, பெயர் புகழ் நாட்டம் இவையும் உள்ளன. ஆமாம், என்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாய்? மா கூறினார். தூக்கத்திலிருந்து அப்போதுதான் எழுந்தவனை போன்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். அவன் தன்னை உணர்கிறான். நீங்கள் எப்போதும் இறைவனுடன் ஒன்றுபட்டிருக்கிறீர்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார். நீ என்னை கனவில் காண்பதுண்டா? மா கூறினார். ஆம், பல தடவை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார். எப்படி? ஏதாவது உபதேசம் தருவது போலவா? மா எதுவும் சொல்லவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார். நான் உபதேசிப்பது போல் கனவு கண்டால் சச்சிதானந்த பொருளே அவ்வாறு உபதேசிக்கிறார் என்று அறிந்து கொள். பிறகு தான் கனவில் கண்டதையெல்லாம் மா விளக்கமாக குருதேவரிடம் கூறினார். குருதேவர் கவனமாக எல்லாவற்றையும் கேட்டார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார். மிகவும் நல்லது. இனி ஆராய்ச்சியில் ஈடுபடாதே. நீங்கள் சாக்தர்கள். புதன், அக்டோபர் 10, 1883. வளர்பிறை 9ஆம் நாள், மாலை நேரம். அதர்சேன் தன் வீட்டில் துர்கா பூஜை நடத்தினார். அதற்கு குருதேவரை அழைத்திருந்தார். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களையும் அழைத்திருந்தார். குருதேவர் மாலை தீபாராதனையை பார்த்து கொண்டிருந்தார். குருதேவருடன் பல பக்தர்கள் வந்திருந்தனர். அவர்களில் பலராமின் தந்தை சாரதாபாபு முதலியோரும் இருந்தனர். சாரதாபாபு விடுமுறையில் வந்திருந்தார். அவர் பள்ளி கண்காணிப்பாளரும் அதரின் நண்பரும் ஆவார். தேவிக்கு மாலை தீபாராதனை நடந்த பிறகு குருதேவர் பூஜை அறையில் பரவச நிலையில் நின்று கொண்டிருந்தார். அந்த நிலையிலேயே தேவியை துதித்து பாடலானார். அதர் ஓர் இல்லற பக்தர். உலகத் துன்பத்தால் துவண்ட வேறு இல்லற பக்தர்களுள் பலர் அங்கே இருந்தனர். பின்னர் குருதேவர் அதரின் வீட்டு மாடியில் உள்ள விருந்தினர் அறையில் சென்று அமர்ந்தார். பூஜையை பார்க்க வந்த பக்தர்கள் அந்த அறையில் கூடியிருந்தனர். பலராமின் தந்தையும் சாரதா பாபுவும் அருகில் உட்கார்ந்திருந்தனர். குருதேவர் இன்னமும் பரவச நிலையிலேயே இருந்தார். அங்கு வந்தவர்களிடம், அன்பர்களே, நான் சாப்பிட்டு விட்டேன். நீங்கள் போய் விருந்து உண்டு விட்டு வாருங்கள் என்றார். அதர் அளித்த நைவேத்தியம், பூஜை முதலியவற்றை தேவி ஏற்றுக்கொண்டு விட்டாளா? அதனால்தான் குருதேவர் தேவியின் நிலையில், நான் சாப்பிட்டு விட்டேன், நீங்கள் பிரசாதம் சாப்பிடுங்கள் என்கிறாரா? பரவச நிலையில் குருதேவர் தேவியிடம், அம்மா, நான் சாப்பிடட்டுமா அல்லது நீ சாப்பிடுகிறாயா? அம்மா, காரணானந்த ரூபிணி என்றார். குருதேவர் தம்மையும் தேவியையும் ஒன்றாக காண்கிறாரா? யார் அன்னையோ அவளே உலகிற்கு உபதேசிப்பதற்காக மகனாக அவதரித்திருக்கிறாளா? அதனால்தான் குருதேவர் நான் சாப்பிட்டு விட்டேன் என்கிறாரா? பரவச நிலையில் குருதேவர் உடம்பில் உள்ள 6 சக்கரங்களையும் அதில் தேவியையும் கண்டார். பிருந்தாவனத்தில் உள்ள சியாம் சுந்தர் கோயில் திருப்பணியில் இவர் தமது கடைசி காலத்தை கழித்து வந்தார். இவர் ஒரு பரம வைணவர். சில வைணவர்கள் சாக்தர்களோடும் சைவர்களோடும் ஞான நெறியினருடனும் ஒத்துப்போக மாட்டார்கள். சிலர் அவர்களை வெறுப்பார்கள். குருதேவர் இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையை ஆதரித்ததில்லை. மன ஏக்கம் இருந்துவிட்டால் எல்லா வழிகள் மூலமும் எல்லா மதங்கள் மூலமும் இறைவனை அடைய முடியும் என்பார் அவர். பலர் ஜபம் செய்கிறார்கள், சாஸ்திரங்கள் படிக்கிறார்கள். ஆனால் இறைவனை அடைய வேண்டும் என்ற மன ஏக்கம் அவர்களிடம் இருப்பதில்லை. ஆகவேதான் குருதேவர் பலராமின் தந்தைக்கு அறிவுரை கூறினார் போலும். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம் கூறினார். நான் ஏன் ஒரே வழியில் மட்டும் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஆகவே பிருந்தாவனத்தில் இருக்கும்போது வைணவத் துறவியின் உடைகளை அணிந்து 3 நாட்கள் அந்த பாவனையிலேயே இருந்தேன். மீண்டும் தட்சிணேஸ்வரத்தில் இருந்தபொழுது ராம மந்திர தீட்சை பெற்றுக்கொண்டேன். நெற்றியில் நீண்ட நாமம், கழுத்தில் மாலை எல்லாம் அணிந்திருந்தேன். சில தினங்களுக்கு பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன். ஒருவனிடம் ஒரு தொட்டி இருந்தது. துணிகளுக்கு சாயம் போட்டுக்கொள்ள பலர் அவனிடம் வருவார்கள். அந்த தொட்டியில் சாயம் கரைத்து வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அதில் துணியை நனைத்தால் யாருக்கு எந்த நிறம் தேவையோ அந்த நிறம் துணியில் வந்துவிடும். இந்த அதிசயத்தை பார்த்து கொண்டிருந்த ஒருவன் சாயக்காரனிடம் வந்து, நீ வைத்திருக்கும் அந்த சாயத்தை எனக்கு கொடு என்று கேட்டான். பல மதங்களை சேர்ந்தவர்கள் தம்மிடம் வருவார்கள், ஆன்மீக விழிப்பு பெறுவார்கள் என்பதை குருதேவர் சுட்டிக்காட்டுகிறாரா?
ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தொடர்ந்தார். ஒரு மரத்தில் பச்சோந்தி ஒன்றிருந்தது. ஒருவன் அதை பார்த்தபோது அது பச்சை நிறமாக இருந்தது. இன்னொருவன் பார்த்தபோது கருப்பாக இருந்தது. மற்றொருவன் பார்த்தபோது மஞ்சளாக இருந்தது. இப்படி பலர் பல நிறமுள்ளதாக அந்த பச்சோந்தியை கண்டனர். பிறகு அது பச்சை என்றும் சிவப்பு, மஞ்சள் என்றும் தங்களுக்குள் சண்டையிட ஆரம்பித்தனர். கடைசியில் அந்த மரத்தடியில் இருந்த ஒருவனிடம் சென்று கேட்டபோது அவன், நான் இந்த மரத்தடியில்தான் இரவு பகலாக இருக்கிறேன். இந்த பிராணி ஒரு பச்சோந்தி. வினாடிக்கு வினாடி இது தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளும். சில சமயம் நிறமில்லாமலும் இருக்கும் என்றான். இறைவன் குணங்களோடு கூடியவர், பல உருவங்களை தாங்கியவர். அதே சமயம் குணங்கள் அற்றவர், நிறங்கள் அற்றவர், மனம், வாக்கு இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்டவர் என்பதை குருதேவர் கூறுகிறாரா? பக்தி யோகம், ஞான யோகம் போன்ற பாதைகளின் வழியாகவும் இறைவனின் இன்சுவையை பருகுகிறாரா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலராமின் தந்தையிடம் கூறினார், இனிமேல் படிக்காதீர்கள், ஆனால் சைத்தன்ய சரிதாமிருதம் முதலான பக்தி நூல்களை படியுங்கள். விஷயம் என்னவென்றால், இறைவனை நேசிக்க வேண்டும், அவருடைய இனிமையை அனுபவிக்க வேண்டும். இறைவன் இனிப்பு பானம், பக்தன் சுவைப்பவன். அந்த பானத்தை அவன் பருகி மகிழ்கிறான். இறைவன் தாமரை, பக்தன் வண்டு. பக்தன் அந்த தாமரை மலரில் உள்ள தேனை குடிக்கிறான். எப்படி இறைவன் இல்லாமல் பக்தனால் வாழ முடியாதோ, அதுபோலவே பக்தனில்லாமல் இறைவனாலும் இருக்க முடியாது. அப்போது பக்தன் இனிப்பு பானமாகி விடுகிறார். பகவான் அதை சுவைப்பவனாக ஆகிவிடுகிறார். பக்தன் தாமரையாகிறான், பகவான் வண்டாகிறார். தாமே தமது இனிமையை சுவைக்க இரண்டாக ஆனார். அதுதான் ராதாகிருஷ்ண லீலை. தீர்த்த யாத்திரை, கழுத்தில் மாலை, ஆசாரம் எல்லாம் ஆரம்பத்தில் வேண்டும். உண்மையை அடைந்தால், இறைக்காட்சி கிடைத்துவிட்டால் புற ஆடம்பரங்கள் படிப்படியாக குறைகின்றன. பிறகு தெய்வநாம ஜபம், அவரை நினைப்பது, சிந்திப்பது மட்டும்தான். 16 ரூபாயை நாணயங்களாக மாற்றினால் அது ஒரு பெரிய குவியலாக இருக்கும். அதை ரூபாயாகச் சேர்த்து வைத்தால் அப்படியொன்றும் பெரிதாக தெரியாது. அதை ஒரு பொன் நாணயமாக மாற்றினால் இன்னும் சிறிதாக தோன்றும். வைரமாக மாற்று, அது இருக்கும் இடமே தெரியாது. கழுத்தில் மாலை, ஆசாரங்கள் போன்றவை இல்லாவிட்டால் வைணவர்கள் நிந்திக்கின்றனர். அதனால்தான் இறை காட்சிக்கு பின் மாலை, புறச்சின்னம் முதலியவற்றில் அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. உண்மையை அடைந்த பிறகு புறக்கிரியைகள் படிப்படியாக குறைந்து விடுகின்றன என்று குருதேவர் கூறுகிறாரா? ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலராமின் தந்தையிடம், சாதகர்களை பிரவர்த்தகர், சாதகர், சித்தர், சித்தரில் சித்தர் என்று கர்த்தா பஜாக்கள் பிரிக்கின்றனர். பிரவர்த்தகர்கள் நெற்றியில் திலகமும் கழுத்தில் மாலையும் அணிவார்கள். புற ஆசாரங்களை கடைபிடிப்பார்கள். சாதகர்கள் புற விஷயங்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். உதாரணமாக பவுல்கள். இறைவன் இருக்கிறார் என்பதில் சரியான நம்பிக்கையுடையவர்கள் சித்தர்கள். ஸ்ரீ சைதன்யர் போன்றோர் சித்தரில் சித்தர். இவர்கள் கடவுளை கண்டது மட்டுமல்லாமல் அவருடன் எப்போதும் பேசுகின்றனர், நெருங்கி பழகுகின்றனர். சித்தரில் சித்தரை அவர்கள் சாயி என்கின்றனர். சாயிக்கு மேல் உயர்ந்த நிலை இல்லை. சாதகர்களில் பல வகை உண்டு. சாத்வீக சாதகர்கள் பிறர் காணாமல் சாதனைகள் செய்வார்கள். பார்ப்பதற்கு சாதாரண மனிதர்கள் போல்தான் இருப்பார்கள். குசுவலைக்குள் உட்கார்ந்து தியானம் செய்வார்கள். ராஜச சாதகர்களிடம் பட்டாடை, கழுத்தில் ஜபமாலை, விசேஷ உடை, காவி உடை, பட்டாடை, இடையிடையே பொன்மணிகள் கோர்த்த ஜபமாலை என்று புற ஆடம்பரம் காணப்படும். சைன்போர்டு மாட்டிக்கொண்டு வியாபாரம் செய்பவர்களை போன்றவர்கள் இவர்கள். வைணவர்கள் வேதாந்திகளையும் சாக்தர்களையும் அவ்வளவாக மதிப்பதில்லை. பலராமின் தந்தை இப்படிப்பட்ட குறுகிய மனப்பான்மையை விட வேண்டும் என்பதற்காக குருதேவர் அவருக்கு உபதேசித்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் பலராமின் தந்தை முதலியோரிடம் கூறினார், எந்த மதமாக இருந்தாலும் என்ன, எந்த நெறியாக இருந்தாலும் என்ன, எல்லோரும் அந்த ஒரே கடவுளைத்தான் அழைக்கின்றனர். ஆகவே எந்த மதத்தையும் எந்த நெறியையும் நிந்திக்கக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. வேதங்கள் அவரையே சச்சிதானந்த பிரம்மம் என்கின்றன. பாகவதம் போன்ற புராணங்கள் சச்சிதானந்த கிருஷ்ணன் என்கின்றன. தந்திரங்கள் சச்சிதானந்த சிவன் என்கின்றன. எல்லாம் அந்த ஒரே சச்சிதானந்தம்தான். வைணவர்களில் பல பிரிவுகள் உண்டு. வேதங்கள் பிரம்மம் என்று சொல்வதை வைணவர்களுள் ஒரு பிரிவினர் ஆலேக், நிரஞ்சன் என்பர். ஆலேக் என்றால் லட்சியமாக சுட்டிக்காட்ட முடியாதது,
புலன்களுக்கு எட்டாதது என்று பொருள். ராதையும் கண்ணனும் இந்த ஆலேக்கின் இரு குமிழிகள் மட்டுமே என்கிறார்கள் இவர்கள். ஞான நெறியில் அவதார கருத்து இல்லை. ராமரும் கிருஷ்ணரும் சச்சிதானந்த கடலின் இரு அலைகள் என்கிறார்கள் இவர்கள். இருப்பது ஒன்றுதான், இரண்டல்ல. இறைவனை யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். ஆனால் இதய ஆழங்களிலிருந்து அவரை அழைத்தால் நிச்சயமாக அவரை அடையலாம். மன ஏக்கம் இருந்தாலே போதும். குருதேவர் பரவச நிலையில் மூழ்கியவராக பக்தர்களுக்கு இவற்றையெல்லாம் கூறிக்கொண்டிருந்தார். பிறகு சற்று புற உணர்வு வரப்பட்டவராக, நீங்கள் பலராமின் தந்தையா என்று கேட்டார். எல்லோரும் மௌனமாக இருந்தனர். வயது முதிர்ந்தவரான பலராமின் தந்தை மௌனமாக மாலையை உருட்டி ஹரிநாம ஜபம் செய்து கொண்டிருந்தார். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மா முதலியோரிடம், நல்லது, இவர்கள் இவ்வளவு ஜபம் செய்கிறார்கள், தீர்த்த யாத்திரை செய்கிறார்கள், இருந்தாலும் ஏன் இப்படி இருக்கிறார்கள்? இவர்களுக்கு ஒரு வருடத்திற்கு 18 மாதங்களா என்ன? மன ஏக்கம் இல்லாமல் காசிக்கு போவதால் என்ன பயன் என்று ஹரிஷிடம் கேட்டேன். மன ஏக்கம் இருக்குமானால் இதுவே காசி. எவ்வளவோ தீர்த்த யாத்திரை செய்கின்றனர், எவ்வளவோ ஜபம் செய்கின்றனர், ஆனாலும் ஒன்றும் நடப்பதில்லை. ஏன் தெரியுமா? மன ஏக்கமில்லை. ஏக்கத்துடன் அழைத்தால் இறைவன் காட்சியளிக்கிறார். நாடகம் ஆரம்பிக்கும் போது கசமுசவென்று என்னவெல்லாமோ பேச்சு நடக்கிறது. அப்போது கிருஷ்ணனை காண முடிவதில்லை. பிறகு நாரதர் பிருந்தாவனத்திற்கு வந்து தம்புரா மீட்டிக்கொண்டு மன ஏக்கத்துடன் கிருஷ்ணா, கோவிந்தா, என் ஆருயிரே என்று பாடுவார். அதன் பிறகு கிருஷ்ணன் வராமல் இருக்க முடியாது. இடைச்சிறுவர்களுடன் நம்முன் தோன்றுகிறான். வெள்ளை பசுவே வா, வெள்ளை பசுவே வா என்று அழைக்கிறான். செவ்வாய், அக்டோபர் 16, 1883. தக்ஷிணேஸ்வரத்தில் குருதேவர் தமது அறையில் பலராமின் தந்தை ராக்கால், வேணிபால், மா, மணிமல்லிக், ஈசான், கிசோரி மற்றும் பல பக்தர்களுடன் அமர்ந்திருந்தார். பலராமின் தந்தை பரம வைணவர். கையில் ஜபமாலையுடன் எப்பொழுதும் ஜபம் செய்தபடியே இருப்பார். கொள்கை வெறி பிடித்த வைணவர்கள் மற்ற நெறியினரை அவ்வளவாக விரும்புவதில்லை. பலராமின் தந்தை குருதேவரை அடிக்கடி காணச் செல்வார். மற்ற வைணவர்களைப் போல் அவருக்கு குறுகிய மனப்பான்மை இருக்கவில்லை. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், பரந்த மனப்பான்மை படைத்தவர்கள் கிருஷ்ணன், காளி, சிவன், ராமன் என்று எல்லா தெய்வங்களையும் ஏற்றுக்கொள்கின்றனர். பலராமின் தந்தை கூறினார், ஆம் சுவாமி, கணவன் பல்வேறு வேடங்களில் மனைவியின் முன்னால் வந்தாலும் அவள் அறிந்து கொள்வாளே, அதுபோல். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கேட்டார், ஆனால் நிஷ்டா பக்தி ஒன்று உண்டு. கோபியர் மதுராவிற்கு சென்றபோது தலைப்பாகை தரித்த கிருஷ்ணனை கண்டனர். உடனே அவசர அவசரமாக முகத்தை மேலாடையில் மறைத்தபடி தங்களுக்குள், இவன் யாரடி, மஞ்சளாடை உடுத்தி தலையில் மயிலிறகு சூடிய நம் கிருஷ்ணன் எங்கே என்று கேட்டனர். ஹனுமனிடமும் நிஷ்டா பக்தி இருந்தது. துவாபர யுகத்தில் அவர் துவாரகைக்கு வந்தபோது கிருஷ்ணன் ருக்மிணியிடம், ராம வடிவத்தை காணாவிட்டால் ஹனுமன் மகிழமாட்டான் என்று கூறி ராம வடிவத்தை தாங்கி உட்கார்ந்தார். எனது இந்த நிலை யாருக்கு தெரியுமப்பா? நித்தியத்திலிருந்து லீலைக்கு இறங்கி வருகிறேன். மீண்டும் லீலையிலிருந்து நித்தியத்திற்கு செல்கிறேன். நித்தியத்தை அடைவதுதான் பிரம்மஞானம். இது மிகவும் கடினம். உலகியல் புத்தி முற்றிலும் நீங்காமல் பிரம்மஞானம் உண்டாகாது. இமவானின் வீட்டில் பார்வதி தேவி மகளாகப் பிறந்தபோது தந்தைக்கு பல்வேறு காட்சிகளை காட்டியருளினாள். மகளே, நான் பிரம்ம தரிசனம் பெற விரும்புகிறேன் என்றார் இமவான். அதற்கு பார்வதி, அப்பா, அது உங்கள் விருப்பமானால் அதற்கு சாது சங்கம் வேண்டும். இல்லறத்திலிருந்து விலகி அவ்வப்போது தனிமையில் சாதுக்களுடன் வாழுங்கள் என்றாள். அந்த ஒருமையிலிருந்தே பன்மை வந்துள்ளது. அதாவது நித்தியத்திலிருந்து லீலை. ஒரு நிலையில் பன்மை மறைந்து விடுகிறது, ஒருமையும் மறைந்து விடுகிறது. ஏனெனில் ஒன்று இருந்தாலே இரண்டு வந்து விடுகிறது. இறைவன் இணையற்றவர். அவரை உவமைகள் கூறி விளக்க முடியாது. இந்த நிலையை இருளுக்கும் ஒளிக்கும் இடைப்பட்ட நிலை எனலாம்.
இந்த ஒளி நாம் காண்கின்ற ஒளி அல்ல, பௌதீக ஒளி அல்ல. மறுபடியும் இறைவன் என் நிலையை மாற்றும்போது, அதாவது லீலை நிலைக்கு மனத்தை இறக்கிக் கொண்டு வரும்போது, கடவுள், மாயை, உயிரினங்கள், பிரபஞ்சம் என்று அவரே எல்லாமாக ஆகியிருப்பதை காண்கிறேன். இன்னும் சில வேளைகளில் எஜமானும் அவனுடைய தோட்டமும் போல் தாமே இந்த உலகையும் உயிரினங்களையும் படைத்திருப்பதாக எம்பெருமான் எனக்கு காட்டுகிறார். இறைவனே கர்த்தா, இந்த உலகம், உயிர்களெல்லாம் அவருடையவை. இந்த உணர்வே ஞானம். நான் கர்த்தா, நான் குரு, நான் தந்தை. இந்த உணர்வு அறியாமை. பணம், காசு, சுற்றத்தார், வீடு, வாசல், மனைவி, மக்கள் எல்லாம் என்னுடையவை என்ற உணர்வு அறியாமை. பலராமின் தந்தை கூறினார், உண்மைதான் சுவாமி. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், இறைவா, நீதான் கர்த்தா என்ற உணர்வு ஏற்படாத வரை திரும்பத் திரும்ப வரவேண்டும், பிறக்க வேண்டும். நீதான் நீதான் என்று சொல்வது வரை நாம் விடுபட முடியாது. வருவதும் போவதுமாக பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். முக்தி கிடைக்காது. எனது எனது என்று கூறிக்கொள்வதால் நாம் பெரிதாக அடைவதுதான் என்ன? பெரிய மனிதனின் காரியதரிசி, இது எங்கள் தோட்டம், இது எங்கள் கட்டில், நாற்காலி என்று கூறுகிறான். ஆனால் அந்த பெரிய மனிதன் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிட்டால் ஒரு சாதாரண மரப்பெட்டியை கூட எடுத்துச் செல்லும் உரிமையை இழந்து விடுகிறான். நான், எனது என்பவை உண்மையை மூடிக்கொண்டிருக்கின்றன. நாம் உண்மையை உணர அவை நம்மை விடுவதில்லை. அத்வைத ஞானம் ஏற்படாதவரை உணர்வுக் காட்சி கிடைக்காது. உணர்வுக் காட்சி கிடைத்தால் பிறகு நித்யானந்தம். பரமஹம்ச நிலையில் இந்த நித்யானந்தம் அனுபவமாகிறது. ஞான நெறி அவதார கருத்தை ஒப்புக்கொள்வதில்லை. அந்த நெறியின்படி சைத்தன்யர் இரண்டற்ற பிரம்மத்தின் ஒரு நீர்க்குமிழி மட்டுமே. உணர்வுக் காட்சி என்பது என்ன? இருண்ட அறையில் தீக்குச்சியை பற்ற வைத்ததும் திடீரென்று ஒளி ஏற்படுகிறதே, அது போன்றது. பக்தி நெறியினர் அவதாரத்தை ஒப்புக்கொள்கின்றனர். கர்த்தாபஜா சம்பிரதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் என் நிலையை பார்த்து, சுவாமி, உங்களுக்கு உண்மையின் காட்சி உள்ளே கிடைத்திருக்கிறது. இனி இந்த ஆடுவது பாடுவது எல்லாவற்றிலும் அதிகமாக ஈடுபடாதீர்கள். திராட்சை பழத்தை மென்மையான பஞ்சில் மிகவும் கவனமாக பாதுகாக்க வேண்டும். மருமகள் கருவுற்றால் அவள் வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதை மாமியார் படிப்படியாக குறைக்கிறாள். இறைவனுடைய காட்சி ஏற்பட்டதற்கு அடையாளம் செயல்கள் சிறிது சிறிதாக குறைந்து கொண்டே வருவதாகும். இந்த மனிதருக்குள் குருதேவருள் மாணிக்கம் இருக்கிறது என்றாள். நான் சாப்பிடும்போது அவள், சுவாமி, என்ன நீங்கள் சாப்பிடுகிறீர்களா அல்லது வேற யாருக்காவது சாப்பாட்டை ஊட்டுகிறீர்களா என்று கேட்டாள். இந்த நான் என்ற உணர்வுதான் திரையிட்டு மறைத்து வைத்திருக்கிறது. இந்த நான் எவ்வளவு தூரம் மறையுமோ அவ்வளவு தூரம் இறை நான் நம்மிடம் வரும் என்று நரேந்திரன் கூறுகிறான். குடத்தில் மண் அதிகமாக அளவுக்கு தண்ணீர் குறைவாக கொள்ளும் என்று கேதார் கூறுவார். கிருஷ்ணர் அர்ஜுனனிடம், சகோதரா, 8 சித்திகளில் ஒன்றை பெற்றாலும் நீ என்னை அடைய முடியாது. இவை சிறிது ஆற்றலை தரலாம். நோய் போக்குவது, தடைகளை போக்குவது, ஏவலை விலக்குவது, மருந்து கொடுப்பது போன்ற ஆற்றலை நீ சிறிது பெறலாம். அதனால் மக்களுக்கு சிறிது நன்மை ஏற்படும். என்ன, அப்படித்தானே? ஆகவேதான் நான் தேவியிடம் தூய பக்தியை மட்டும் கேட்டேன், சித்திகளை கேட்டதில்லை. பலராமின் தந்தை வேணிபால், மா, மணிமல்லிக் ஆகிய பக்தர்களிடம் இவ்விதம் கூறியவாறே குருதேவர் சமாதி நிலையை அடைந்தார். புற உணர்வு முற்றிலும் நீங்கி வரைந்த ஓவியம் போல் அமர்ந்திருந்தார். ஹரிபக்தி உண்டானால் ஜாதி வித்தியாசம் நிலைப்பதில்லை என்று துளசிதாசர் கூறியதை பற்றி சொல்லுங்கள் என்று குருதேவர் மணிமல்லிக்கிடம் கூறினார். மணிமல்லிக் கூறினார்,
சாதகப் பறவைக்கு தாகம் தொண்டையே வெடித்துவிடும் போன்ற நிலை. 4 பக்கங்களிலும் கங்கை, யமுனை, சரையு என்று எத்தனையோ நதிகளும் குளங்களும் உள்ளன. ஆனால் அது எந்த தண்ணீரையும் பருகுவதில்லை. சுவாதி நட்சத்திரத்தன்று பெய்யும் மழை நீருக்காக ஏங்கி நிற்கிறது. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், அதாவது இறைவனுடைய திருவடித் தாமரைகளில் பக்தி செய்வதுதான் சாரம், மற்றவையெல்லாம் பயனற்றவை. மணிமல்லிக் கூறினார். துளசிதாசர் இன்னொன்றும் கூறுகிறார், பரிசமணி தீண்டினால் 8 உலோகங்களும் பொன்னாக மாறுகின்றன. அதேபோல் சக்கிலியன் சண்டாளன் என்று யாரானாலும் ஹரிநாமத்தை சொன்னால் தூய்மையடைகிறான். ஹரிநாமம் சொல்லாவிட்டால் 4 ஜாதியினரும் சண்டாளர்களே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கூறினார், தொடக்கூடாததான தோலை கூட பதம் செய்துவிட்டால் பிறகு கோயிலினுள் எடுத்துச் செல்லலாம்.